15/5/1972 போயஸ் கார்டன், வேதா நிலையம், புதுமனை புகுவிழா, கிரக பிரவேசம், புலர்காலை பொழுது, நாதஸ்வர ஓசை. தென்னிந்திய திரையுலகின் பட தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், கலைஞர்கள், கதை வசனகர்த்தாக்கள், திரைப்பட பத்திரிகையாளர்கள் என திருவிழா போல பெருந்திரள். சளைக்காமல் சலிக்காமல் ஓடி ஆடி உபசரித்தார் ஜெயலலிதா. மாளிகை முழுவதையும் சுற்றி காட்டினார். எப்போதுமே பத்திரிகையாளர்களை சகோதரர்கள் போல கருதும் ஜெயலலிதா அன்று ஒவ்வொரு அறைக்கும் அழைத்து சென்றார். இந்த மாளிகையின் ஒவ்வொரு செங்கல் செங்கலாக அணு அணுவாக பார்த்து கட்டியவர் என் அம்மா. இப்போது அவர் இல்லை என்றபோது ஜெயலலிதாவின் இமை ஓரங்களில் கண்ணீர் முத்துக்கள். படிப்பு அறை. அங்கே 1000க்கும் அதிகமான தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள், படித்து முடித்த நூல்களில் குறிப்பெடுக்க அடிக்கோடுகள். உடை அலங்கார அறை. பட்டு புடவைகள் மட்டும் 5000க்கும் அதிகமாக இருக்கும். ஃபேஷன் புடவைகள் பல ஆயிரம். அலங்கார அறை. விதவிதமான ஒப்பனை பொருட்கள். நகை அலங்கார அறை. ஷெல்ஃபுகளில் பெட்டி பெட்டியாக தங்க வைர நகைகள். பிரத்தியோகமாக ஒரு நகை குடத்தை திறந்து காட்டினார் ஜெயலலிதா. ஒரு பெட்டிக்குள்ளிருந்து சில நகைகளை கையில் எடுத்தார். ஒளி வெள்ளத்தில் மின்னல் கீற்றுகள். இவை மைசூர் மகாராஜா என் முன்னோருக்கு கொடுத்தவை என்றார் ஜெயலலிதா. வரவேற்பு அறை. வெற்றி படங்களின் கேடயங்களும் பதக்கங்களும், அப்பா அம்மா படங்களும், ஜெயலலிதாவின் குழந்தை பருவ நடன அரங்கேற்ற படங்களும் வரவேற்பு அறையை ஒட்டினாற்போல் மிதியடிகளுக்கென்றே சிறப்பு அமைப்பு. நூற்றுக்கணக்கான மிதியடிகள். வீட்டுக்கு வேதா நிலையம் என்று பெயர் வைத்திருக்கிறீர்களே என்று இளம் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டார். அதற்கு ஜெயலலிதா அவர்கள், அம்மா சந்தியாவுக்கு அவங்க அம்மா அப்பா வைத்த பெயர் வேதா என்றார் ஜெயலலிதா. சந்தியா என்பது சினிமாவில் நடிக்க தொடங்கிய போது சூட்டிக்கொண்ட பெயர் என்றார் ஜெயலலிதா.